திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் முழுஇரவு ஜெப கூட்டம். நாள் ஜூன் 6. நேரம் இரவு 9:30 மணி முதல் காலை 4 மணி வரை. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ். இன்னைக்கு தேவ தூதன் பிரவேசிக்கிற வீட்டுக்குள்ள வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு வராது, சண்டையின் சத்தம் வராது, வலு சர்ப்பம் வராது, ராகாப்புகள் துண்டிக்கப்படுவார்கள். சொல்லுங்கள் அல்லேலூயா. சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இவரே சமாதான காரணர், என் உள்ளத்தில் இருக்கிற அந்த சமாதானத்தை நீ பறிக்க முடியாது அப்படி சொல்லி சாத்தானை எதிர்த்து பாருங்க, சாத்தான் ஓடி போயிடும். அல்லேலூயா. இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த முழுஇரவு ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ராஜாவின் பிரசன்னம் எப்போதும் ஆனந்தம், மகிமையின் ராஜனை தரிசிக்கும் நேரமே. என் ராஜாவின் பிரசன்னம் எப்போதும் ஆனந்தம், மகிமையின் ராஜனை தரிசிக்கும் நேரமே. அன்பே 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 என் அன்பே, அன்பே 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 என் அன்பே.
அடைக்கலம், நீரே என் நம்பிக்கை. அன்பே 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 என் அன்பே, அன்பே 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 என் அன்பே, என் ராஜாவின் பிரசன்னம் எப்போதும் ஆனந்தம். மகிமையின் ராஜனை தரிசிக்கும் நேரமே, என் ராஜாவின் பிரசன்னம் எப்போதும் ஆனந்தம். மகிமையின் ராஜனை தரிசிக்கும் நேரமே. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசிர்வதிப்பார். கிருபையால், மகிமையால், வல்லமையால் நிரப்பி நடத்துவார். இன்றைக்கும் ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். எரேமியா 31 அதிகாரம் 13 நாம் வாசித்து பார்த்தோமே என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், சஞ்சலம் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்றார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையில், சஞ்சலம் நீங்க நம்மளை சந்தோஷப்படுத்திடுவார். அப்படின்னா என்ன நடந்துச்சு, ஏன் இந்த வேதனை வந்துச்சு அப்படின்னு அதை திரும்ப நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு நன்மையை, ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவர் உங்களை மகிழ்ந்திருக்க ஆனந்த களிப்பாய் மாற்றுவாராம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சலம் பல பேருக்கு வந்திருக்குது, எல்லாருக்கும் வரும். சஞ்சலமாகவே மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான் என்று பிரசங்கில சொல்லுகிறார். அன்னாள் என்ற ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா பல வருஷம் பிள்ளை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. வருஷம் வருஷம் நேர்த்தி கடன் பண்ணுவா, ஆலயத்துக்கு போவா. இந்த வருஷம் கிடைச்சிரும், அந்த வருஷம் கிடைச்சிருன்னா கிடைக்கல, அழுதுகிறாள். அவளுடைய கணவன் எல்கானா அவளை தேற்றி, ஏன் அழுகிற, ஏன் சஞ்சலப்படுகிற, 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு மேலல்லவா, நான் ஏதாவது ஒன்று சொன்னேன்னா, பிள்ளைகளையும் கேட்டேனா, குற்றப்படுத்துகிறேனா, ஏன் நீ சஞ்சலப்படுகிறாய், அழுகிறாய்? ஆனால் அன்னால் திருப்தி அடையலை. என்ன தெரியுமா செய்தாலா, நம்மனா ஆகா கணவரே போதும் வேணான்றாரு அப்படின்னு திருப்தி அடைஞ்சிருப்போம். அந்த சஞ்சலத்தை, வியாகுலத்தை, உள்ள அடிமட்டத்திலிருந்து அந்த கலக்கத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றிட்டாளாம். எப்பவுமே ஒரு ஆளுக்கு ஒரு கலக்கம், ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு போராட்டம் வந்தால் சஞ்சலத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி விடணும். 142 சங்கீதம் 2வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். யாருக்கு முன்பாக? மனிதர்களுக்கு முன்பாக அல்ல, சொந்தக்காரங்களுக்கு முன்பாக அல்ல, என் வீட்டில் இவ்வளோ கொடுமை நடக்குதுன்னு பெற்றோருக்கு முன்பாக அல்ல, கோர்ட்டோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்பாக அல்ல. நம்ம சஞ்சலத்தை ஊற்றுகிற, இறக்கி வைக்கிற ஒரு இடம் இருக்குது. அதுதான் ஆண்டவராகிய இயேசுவின் சமூகம். அவர் சமூகத்தில் போய் நம்முடைய வருத்தங்கள், சஞ்சலங்கள், வேதனைகளை இறக்கி வச்சா, அவருக்கு முன்னாடி ஊற்றினா, ஆண்டவர் அந்த பாரத்தை மாற்றி அன்னாளுக்கு அழகான ஒரு சாமுவேலை, தீர்க்கதரிசியை கொடுத்து சந்தோஷப்படுத்தினாரா. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி உங்கள் சஞ்சலம் என்ன, உங்கள் வருத்தம் என்ன, உங்கள் பாரம் என்ன, எதுவாக இருந்தாலும் அவருடைய சமூகத்திலே
நீங்கள் ஊற்றி விடுங்களே, ஆண்டவர் உங்கள் சஞ்சலத்தை மாற்றி விடுவாராம். கர்த்தர் ஒரு நாளை யாரையும் சஞ்சலப்படுத்தி மனநோக பண்ண விட மாட்டார். புலம்பல் 3:32-33 அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், அவரை சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி உங்களுக்கு இறங்குவாராம். இன்னைக்கு உன்னுடைய பாடு என்ன, வேதனை என்ன, தேவை என்ன, எதிர்பார்ப்பு என்ன, எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அவர் சஞ்சலம் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துவாராம். அதற்கு தானங்க அவர் நம்மளை ரட்சித்து விலை கொடுத்து வாங்கி இரத்தத்தினால் கழுவி அவர் மீட்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். அப்படி ரட்சிக்கப்பட்டவர்களுக்கென்றே ஆண்டவர் இந்த நன்மையான ஈவுகளை வைத்திருக்கிறார். ஏசாயா 35:10 பார்த்தால் அங்கு சொல்லுகிறார், அந்தப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்றார். இன்றைக்கு சஞ்சலமும் தவிப்பும் ஓடும்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து எல்லா வேதனைகளை மாற்றி கண்ணீரை துடைத்து இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் என்ற வார்த்தையின்படி இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களுக்காக கெஞ்சுகிற, சஞ்சலத்தினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருடைய சஞ்சலத்தையும் மாற்றி அவர்கள் சந்தோஷம் அடையும்படி அவர்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, வேலையிலே, வருமானத்திலே, தொழிலே இந்த நாளில் ஒரு அற்புதம் செய்து ஆசீர்வதியும். எல்லா போராட்டங்களும் மாறட்டும். இந்த நாள் ஆண்டவருடைய கிருபை அற்புதமாய் நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.